अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं चैतवं बादरायणं सूत्रभाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुगं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशंकराचार्यमदास्य पद्मपादं च हस्तामहं च शिष्यं तं तौरकं वाक्यकालमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदा शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिज्ञानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. மகாபாரதத்தினுடைய விஸ்வசஹஸ்ரநாமம் பார்த்துருக்கோம். ஆச்சாரிய பாஷையை அனுசரித்து அதை பார்த்து கொண்டு ஆதிசங்கர பகவத்பாதால் அருளப்பட்ட விஸ்வசஹஸ்ரநாம பாஷ்யத்தை அனுசரித்து பார்த்துருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியதானது 68வது ஸ்லோகம், 633வது நாமம், 633. अर्चिष्मान् अर्चित कुम्भः विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो अप्रतिरतः प्रद्युम्नो अमित विक्रमः. अर्चिष्मान् अर्चित कुम्भः विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो अप्रतिरतः प्रद्युम्नो अमित विक्रमः. अर्चिष्मान् अर्चितः कुम्भः विशुद्धात्मा विशोधनः नाम अनिरुद्धः अप्रतिरतः प्रद्युम्नः अमित विक्रमः. மொத்தம் 9 நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பார்ப்போம். அர்ச்சிஷ்மான் அப்படின்ற அர்ச்சிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கிரணங்கள் அப்படின்னு அர்த்தம். அர்ச்சிஷ்மத் அப்படின்னா கிரணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பக்தியை உடையவர் பக்திமான், பக்திமத்தாக இருக்கக்கூடியவர். தனத்தை உடையவர் தனவத்தாக இருக்கக்கூடியவர் தனமான் அப்படின்னு சொல்றோம். மத்து பத்து அப்படின்னு 2 பிரத்தியம் சம்ஸ்கிருதத்துல இது உடைய அப்படின்னு அர்த்தம். ஞானத்தை உடையவன் ஞானவத்தாக இருக்கக்கூடியவன் ஞானவான் அப்படின்னு சொல்றான். ஆயுஷ்மத்தாக இருக்கக்கூடியவன் ஆயுஷ்மான், பக்தியுடன் உடையவன் பக்திமான், பக்திமத். அர்ச்சிஷ்மான் அப்படின்னாக்க அர்ச்சிஷ்மத் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? அர்ச்சிஷ்மான் அர்ச்சிதா, அர்ச்சிஷ்மான் அர்ச்சிஷ்மந்தா அப்படின்னு அர்த்தம். அர்ச்சிஷ்மந்தா, ஏன் அவரை அர்ச்சிஷ்மந்தான்னு சொல்றோம்? ஏன அர்ச்சிஷா, இவருடைய ஒளியினாலதான் சந்திர சூரியாதயா, சந்திரன் என்ன சூரியன் என்ன இவர்களெல்லாம் ஒழிக்கணுமேயானால் இவர் வரணும். உபனிஷத் என்ன சொல்றது? பீஷாத்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா, இவர்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினாலதான் காற்று கரெக்டா வீசுறது, சூரியன் கரெக்டா வராது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய ஒளியினாலதான் இவர்கள்லாம் ஒழிக்கிறார். சூரியோ பாட்டின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி
தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. சூரியனோ சந்திரனோ மின்னலோ அக்னியோ இதெல்லாம் மின்றது இதற்கெல்லாம் ஒளியோட லூமினஸாக இருக்கக்கூடியதற்கு காரணம் என்ன? அவர் கொடுத்த அந்த லூமினேஷன். சத்திய பாசா சர்வமிதம் பாசத்தை அவர்களுடைய ஒளியினால்தான் இதெல்லாம் ஒளிர்கிறது. இது ரொம்ப முக்கியம். அதனால அவர்தான் அர்ச்சிஷ்மானாக இருக்கிறார். இதுதான் என்ன அர்த்தம்? சூரியன் முதலியானவர்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய சிறந்த ஒளியை உள்ளவராக லூமினஸாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தான். அப்படிப்பட்ட அர்ச்சிஷ்மதே நமஹ. அர்ச்சிஷ்மான் அர்ச்சித கும்பஹா அர்ச்சிதா. அர்ச்சிக்கப்படுபவர், எல்லாராலும் பூஜிக்கப்படுபவர். எல்லாராலும் என்னதான் பிரம்மாதி தேவர்களாலும் பூஜிக்கப்படுவார். சரியா? எப்பொழுதும் புண்ணிய கஷேத்திரங்களை பக்தர்களை கண்டு அப்படி அவர்களுக்கெல்லாம் எளிமையாக பூஜிப்பதற்காகவே அவதாரத்தை கொண்டு சர்வலோக அர்ச்சிதா, எல்லாருக்கும் சர்வலோக அர்ச்சிதா. அது மட்டும் இல்ல, விரிஞ்சாதி தேவானாம் அதி, விரிஞ்சி முதலிய தேவார்களாலேயும் அர்ச்சிக்கப்படுபவராக இருக்கக்கூடிய பூஜ்யர் அப்படின்னு சொன்னா என் மகாவிஷ்ணு தான். ஆகினா அர்ச்சிதா. அப்படிப்பட்ட அர்ச்சிதாய நமஹ. கும்பஹா, ஒரு சக்கரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன? குடம், நேமி அப்படின்னு சொல்றோம். எல்லா போக்ஸும் அந்த ஆரத்துலதான் போக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆரத்துல அதை குடம் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கிள் டயர் இருக்குன்னா எல்லா போக்ஸும் எங்க போய் கோக்கப்பட்டிருக்கு? எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய போக்ஸ் எல்லாம் அந்த சக்கரத்துல கோக்கப்பட்டிருக்கு. அதனுடைய இன்னொரு போர்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குளத்துல போய் கோக்கப்பட்டிருக்கு, ஹப்ல கோக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி ஹப்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கும்பவது சர்வம் பிரதிஷ்டிதம். எல்லாமே இந்த கும்பமாக இருக்கக்கூடிய எங்க பரமாத்மாவதான் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருத்தல் பிரகாசித்தல் எனக்கூடிய சத்து சித்து எனக்கூடிய இதற்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் பரமாத்மா. கும்பவது அஸ்மின், இவர்கிட்டத்தான் சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. தஸ்மாத் கும்பஹா. அப்படிப்பட்ட கும்பாய நமஹ. அர்ச்சிஷ்மான் அர்ச்சித கும்பஹா விசுத்தாத்மா விசோதனஹா. விசுத்த ஆத்மா, சுத்தமான ஆத்மா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பியூர் ஆத்மாவாக இருக்கக்கூடியவர். விசுத்தன விசேஷமாக சுத்தமாக விசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரயோகம். பரிசுத்தம்னு சொல்றோம். சுத்தம்னு சொன்னாலே போதும். கொஞ்சம் விசேஷப்படுத்தி சுத்தம்னாக்கா இந்த சாதாரண சுத்தத்தை நீங்க எடுத்துன்ற போல அதை விட கொஞ்சம் விசேஷமான சுத்தம் பாய்து அப்படின்றதுக்காக டெயிண்ட் எல்லாம் ஆஹா இப்போ டெயிண்ட் இல்லாம இருக்கு, அதுக்கப்புறம் டெயிண்ட் ஆகலாம், அந்த சந்தேகமும் கிடையாதுன்ற அர்த்தம். விசுத்த ஆத்மா எப்படி குணத்திரய அதீதயா விசுத்த அசௌ ஆத்மாச்ச அப்படின்னாரு. இப்படி 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அப்படி அந்த குணத்திரயாதீதா அப்படின்னு சொல்றது அவரை 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். நிஸ்தைகுண்யோ பவார்ஜுன அப்படின்ட்டாரு. த்ரைகுண்ய விஷயா லோகாஹ நிஸ்தைகுண்யோ பவார்ஜுன த்ரைகுண்ய விஷயோ வேதாஹ நிஸ்தைகுண்யோ பவார்ஜுன அப்படின்னு தான் சொல்றது. எல்லா உலகத்தில் இருக்க பேரங்களோ பொருட்களோ எல்லாமே குணங்களுக்குள் கட்டுண்டு இருக்கு. அதுக்குள்ள அதனுடைய கட்டுப்பாட்டு தான் எல்லாத்துலையும் இந்த 3 குணம். அது இல்லாததான ஒரே குணம் இந்த உலகத்துல எது? பரமாத்மா தான். ஆகினால அவர் விசுத்த ஆத்மா, 3 குணங்களையும் கவர்ந்தவர். அதுக்கப்புறம் விசோதனா, சோதனம் அப்படின்னா கிளீனிங், பியூரிஃபையிங் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்றார்? பாபானாம் சபனாத்து, எல்லாருடைய பாபங்களையும் நீக்குகிறவராக இருக்கு. பாபானாம் சபனாத்து சோதனா, விசேஷமான சோதனா. அய அப்படின்னா ஸ்ருதி மாத்திரேன
அவரை நினைத்த மாத்திரத்திலேயே பாருங்க, எவ்வளவு பெரிய கொடியவனா இருந்தாலும் 5 நிமிஷம் உட்கார்ந்து பகவானுடைய பேரை நாராயணா நாராயணா நாராயணான்னு அவன் பண்ணிட்டு போனா, கொடியவனாக இருந்தா கூட அந்த பேர் சொன்னதனுடைய காரணத்தினாலேயே அவன் ஜெயத்தை அனுபவிக்கிறான், வாழ்க்கையை வென்று விடுகிறான் இல்லையா. அவன் செய்த பாவங்களை அவர் நீக்கக்கூடிய சுபாவம் அந்த பேருக்கு இருக்கு. மகாவிஷ்ணுவனுடைய பேரு நாராயண நாமத்துக்கு இருக்கு. அந்த நாமத்தை நினைத்த மாத்திரத்திலே ஸ்ருதி மாத்திரேன பாபானாம் சபனார், நினைத்த மாத்திரங்களிலேயே பாபங்களை நீக்கக்கூடிய காரணத்தினால அவர் சோதனா சில பாவங்களை போவார், திரும்பி வராம இவர் பண்ணுவார், முக்தியே கொடுக்கக்கூடியதில்லை. அதனால அவர் விசோதனா, விசேஷமாக எல்லாவற்றையும் கவனிப்பவர். நம்மை நினைத்தவுடன் எல்லா விதமான பாவங்களையும் போக்கி நன்மையை பயப்பவர், நன்மை உண்டாகும்படி செய்பவர் அப்படின்னு அர்த்தம். விசுத்தாத்மா விசோதனா. அதுக்கப்புறம் அனிருத்தோ அப்ரதிரதா. அனிருத்தா அப்படின்னாரு. என்ன அனிருத்தா அப்படின்னாக்கா, சதுர்வியூகேஷு சதுர்த்தா வியூகா, 4 வியூகங்கள் இருக்கு. இந்த 4 வியூகங்கள்ல 4வது வியூகமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. என்ன 4 வியூகங்கள்? வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு போனாதான் இதை புரிந்து கொள்ள முடியும். வியூகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்ச வியூகம் என்ன? வார்ல எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அரேஞ்ச் ட்ரூப்ஸ், அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் கரெக்டா இப்படி போற மாதிரி சக்கர வியூகம் அப்படின்னு, இந்த மெத்தட்ல அப்படி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி போற முடியாது வியூகம், பிளான்ட் அப்ரோச். இந்த உலகமானது எப்படி வந்தது? பிரஜாய, அவர் நல்லா பிளான் பண்ணி பகவான் பண்ணினார். இந்த உலகமானது மேனிஃபெஸ்ட் ஆச்சு. இந்த உலகமானது தோற்றுவிக்கப்பட்டது. இதனால அவரிடம் இருக்கு. அதை உபனிஷத்தானது அப்படின்னு இந்த வியூகங்களை பற்றி வேதமே பேசது. இந்த வியூகங்கள் வைஷ்ணவர்கள் 4ஆக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னாக்க, எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய வியூகம் ஒன்று. அது என்ன அப்படின்னா சோர்ஸ். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் சோர்ஸ் என்ன? வாசுதேவா அப்படின்னு ஒரு முதல் வியூகம். 2வது ஒரு வியூகம் இல்லையா, இந்த உலகத்தை கிரியேட் பண்ணக்கூடியது வாசுதேவன் அப்படின்ற ஒரு யூகம். எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து தோற்றுவிக்கிறார் வாசுதேவர். அந்த தோற்றுவித்ததெல்லாம் எப்படி இதை காப்பாற்றுகிறார்? சங்கர்ஷன ரூபமாக இருந்து, சங்கர்ஷன் நன்றாக அப்படி உண்டாகி எல்லாரையும் இழுத்து பிடிச்சி இந்த உலகத்தை நடத்துகிறார். கரெக்டா நீங்க மேங்கோ சீட் போட்டா மேங்கோ மாம்பழம் தான் வரணும், அன்னாசிக்குன்னா அன்னாசி தான் வரணும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்படித்தான் இந்த உலகம் காணப்படுது. அக்னியா இருந்தா மேல் நோக்கி தான் போகும், தனியா இருந்தா கீழ் நோக்கி தான் போகும். இடைவெளியா இருந்தால் நீங்க எதை நடுவுல இடைவெளியில சப்தம் பண்ணாலும் அந்த சப்தத்தை டிராவல் பண்ணி கொடுக்கும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி சஸ்டினன்ஸ் சொல்ற மாதிரி ஜெனரேட் பண்ணார், ஆர்கனைஸும் பண்றார். யார் அந்த ஆர்கனைசர்? யார் அந்த ஜெனரேட்டர்? யார் அந்த ஜெனரேட்டர்? வாசுதேவா. யார் ஆர்கனைஸ் பண்றார்? சங்கர்ஷனன் அப்படின்னு பேரு. யாரு டெஸ்ட்ராய் பண்றார் அப்படின்னாக்கா அவர் எப்படிப்பட்டவர்? நாலேஜோட இருக்கக்கூடிய ருத்ரஸ்வரூபமாக இருக்கும், இஷ்டத்தோட இருக்கொண்டு இருக்கக்கூடியவர். இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பவர் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? யார் ப்ரொஜெக்ட் பண்றார்? யார் இது எல்லாத்தையும் சீர்படுத்தி கொடுக்கிறாருன்னு பார்த்தா அனிருத்தன் அப்படின்னு 4 வியூகங்களாக வைஷ்ணவர்கள் ஒத்துக்கொண்டு. இப்படி வைஷ்ணவ சித்தாந்தத்தில் லட்சுமியோட சேர்ந்து இப்படி 4 வியூகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட 4 வியூகங்களில் 4வதாக இருக்கக்கூடிய வியூகத்துக்கு பேரு அனிருத்தன் அப்படின்னு பேரு. அனிருத்தா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இது. நிருத்தியதே சத்ருபிகி கதாச்சித் இல்லையா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவர்களால ஒரு நாளும் தடுக்க இயலாது அப்படின்னா எப்பொழுதுமே ஜெயிச்சு கொண்டு இருக்கவர் அப்படின்றது. நித்திய விஜயமாக விஜயீபவ அப்படின்னு சொல்ற. எத்த யோகீஸ்வர கிருஷ்ணன் எத்தனை பார்த்தோ தனுத்தரா தத்தஸ்ரீ விஜயோ பூத்திர் துருவா நீதிர் மகிழ்மன். அங்கெல்லாம் விஜயம்தான். ஏன் அப்படின்னா இவருக்கு
4வது யுகத்துல ஒன்னா இருக்கிற அனிருத்தர்னு சொல்லலாம். ருத்தம்னாக்க தடுக்கிறது. அனிருத்து இவரை யாராலும் தடுக்க முடியாது, சத்ருக்களால் தடுக்க முடியாது. அச்சிஷ்மான் அச்சித கும்பா விசுத்தாத்மா விசோதனா அனிருத்தோ அப்பிரதிரதா. அப்பிரதிரதா பிரதிரதா அப்படின்னா பிரதிபட்சம். ஒண்ணு சொன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட். இவருக்கு ஏதாவது ஆப்போசிட் இருக்குமோ? இவருக்கு ந வித்தியதே. பிரதிபட்சா ந வித்தியதே. இவருக்கு யாரும் எதிராக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது உலகத்துல. பிரதிரதத்துக்கு சான்ஸே இல்லாத. அதனால இவர் அப்பிரதிரதா. அப்பிரதிரதாய நமஹ. அதற்கு பிறகு அனிருத்தோ அப்பிரதிரதா பிரத்யும்னோ அமித விக்ரமஹ. பிரத்யும்னா அப்படின்னு சொன்னோம். பிரத்யும்னா ஜிஓடியில இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர் அப்படின்னு பார்த்தோம். விஸ்டம் நாலேஜ்னு பார்த்தோம். இப்படி அந்த வியூகங்கள்ல இவர் பிரத்யும்னவர் சதன் வியூகத்துல இருக்கக்கூடிய ஒருவர் இல்லையா, 3வதாக இருக்கக்கூடியவர் சதன் வியூகத்துல அப்படின்னு பிரத்யும்னா அப்படின்னு. பிரகிருஷ்டம் த்யும்னம் திரவிணம் அஸ்ய இது. த்யும்னம் அப்படின்னாக்க தனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திரவிணம் செல்வம் அப்படின்னு. பிரகிருஷ்டம் திரவியம், இந்த 4 வியூகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிரத்யும்னரானவர் சிறந்த தனமுள்ளவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்வதாக இருக்கிறார் அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகமங்கள் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் அமித விக்ரமஹா. அமிதஹா அதுலிதஹா, அடக்க முடியாததான அளவற்றதான அவருடைய மகிமை எப்படி இருக்கு? அமித விக்ரமம், இவருடைய வீரம் பராக்கிரமம் இருக்க. இதை அத்துலிதம், இதுக்கு இணையாக ஒன்றை சொல்ல முடியாது அப்படின்னு அளவற்றதான ஒரு மகிமையை வைத்துக் கொண்டிருக்கார். அகிம்சித விக்ரமஹா, இவரை யாரும் வெல்ல முடியாது. திருவிக்கிரமாவதாரத்துல 3 உலகங்களையும் தன்னுடைய திருவடிக்குள்ளேயே இல்ல அடக்கி இவரை யாரும் அடங்க முடியாது. இவருடைய திருவடி அடங்காமல் இருக்கக்கூடிய 3வது திருவடி எங்க இருக்கிறது? அடங்காத திருவடி. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை உடையவர் தான் அமித விக்ரமஹா. அச்சிஷ்மான் அச்சித கும்பஹா விசுத்தாத்மா விசோதனஹா அனிருத்தோ அப்பிரதிரதா பிரத்யும்னோ அமித விக்ரமஹா அப்படின்னு பார்த்தோம். 642வது நாமால ஆரம்பிக்கிறது. காலநேமி நிஹா வீரஹா சௌரி சூரஜனேஸ்வரஹ திரிலோகாத்மா திரிலோகேஷஹ கேசவக்யேஷிஹா ஹரிஹி. காலநேமி நிஹா வீரஹ சௌரி சூரஜனேஸ்வரஹ. காலநேமி நிஹா வீரஹ சௌரிஹி சூரஜனேஸ்வரஹ 4. திரிலோகாத்மா திரிலோகேஷஹ கேசவஹ கேஷிஹா அப்படின்னு 4. மொத்தம் 8 நாமா. இந்த 8 நாமாவையும் பார்த்தோம். காலநேமி எனக்கூடிய ஒரு அசுரன் இருந்தான், காலநேமின்னு. அந்த காலநேமி அசுரம் நீஜகான அவனை கொன்னதுனால இவருக்கு காலநேமி நிஹா அப்படின்னு பேர் வந்திருக்கு. காலநேமி என்ற அசுரனை கொன்னதுனால காலச்சக்கரம் அப்படின்னு ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டமானது அவித்யை அப்படின்ற அந்த கலியில இருக்கக்கூடிய கல்மசத்தினால அது சேர்ந்திருக்கு. இந்த பகவானை சரணடைந்து அவரை அறிந்து கொள்வதன் மூலம் நாமத்தில் இருக்கக்கூடிய நாமாக்களின் மகிமையும் பகவானையும் அறிந்து கொண்டால் நம்மிடம் இருக்கும் அந்த அவித்யை அப்படின்ற காலநேமி எனக்கூடிய அவித்யானது நாசமாயிடும்ன்றதை சொல்லுவதற்காக வந்த கதை தான் புராணத்துல காலநேமி எனக்கூடிய அசுரனை கொன்றவர். அதனால காலநேமி எனக்கூடிய அசுரன் நிகழ்னே இவனை கொன்றவர், அசுரனை கொன்றவர். காலநேமி நிகா அப்படின்னாரு. காலநேமி நிகா வீரஹா. அடுத்தது காலநேமி நிகா வீரஹா சூரஹான் அர்த்தம். வீரஹானா சூரகுல உத்பவத்துவாது. சூரஹா அப்படின்னா வீரன்
பராக்கிரமத்தோட விளங்குபவர். அப்படிப்பட்ட வீராய நமஹ அப்படின்னு அங்க காலநேமி கிணே நமஹ வீராய நமஹ. அடுத்தது சௌராய நமஹ அப்படின்னாரு. சுரகுலத்துல பிறந்தவர் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்றது. சூரஜனாம் வாசவாதீனாம் சௌரிய அதிசயேன இஷ்டஹா இது சுரகுலோத்பவத்வாது சௌரிஜி. சூரகுலத்துல பிறந்தவர்கள் தான் வசுதேவன் வசுதேவர்கள் இல்லையா? வசுதேவன் அந்த குலத்துல பிறந்தவர். சூரஜ குலம்னு ஒண்ணு இருக்கு, அந்த குலத்துல பிறந்தவர். சூரகுல உத்பவத்வாது, இந்த சூர குலத்திலிருந்து உண்டான காரணத்தினால அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணருக்கு சூரன்னு பேர் வந்துருக்கு. அதனால மகாவிஷ்ணுவை சூரன்னு சொல்றேன். இப்படிப்பட்ட சௌரை ஏதவஹ காலநேமினி வீர சூரஜனேஸ்வரஹா. சூரஜனேஸ்வரஹா சூரர்களாக இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்களாக இருக்கக்கூடிய எல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய காரியத்தினால் சூரஜனா வாசவாதீனா வாசவர்கள் அப்படின்னா இந்திராஜிகள் அர்த்தம். சௌரிய அதிசயேன இவருக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறதுனால, வீரத்தோட இருக்கிறதுனால, சௌரிய பாவத்தோட இருக்கிற காரணத்தினால சூரஜனங்களாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியதுனால சூரஜனேஸ்வரஹா. திலோகாத்மா திலோகேஷி அப்படின்னாரு. திரயாணாம் லோகானாம் மூணு உலகத்திலையும் அந்தர்யாமித்வேன எல்லாருடைய இவர் உள்ள இருக்கார். அந்தர்யாமியா அவர் இல்லாத இடமும் இருக்கணும். உங்களுடைய ஹிருதய காட்டத்துல, உங்களுடைய ஹிருதய காட்டத்துல, அவளுடைய ஹிருதய காட்டத்துல, அவருடைய காட்டத்துல, இவர்களுடைய ஹிருதய காட்டத்துல, இவர்களுடைய ஹிருதய காட்டு எல்லாருக்கும் நம்ம எல்லாம் எல்லாம் சொல்றோமே, இப்படி எல்லார்கிட்டையும் அந்தர்யாமியாக இருக்கின்ற காரணத்தினால் மூணு லோகத்திற்கு திரயாணாம் லோகானாம் அந்தர்யாமிதையா அவர்தான் ஆத்மா. ஆத்மா அல்ல, அவர்தான் நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். நம்ம எலியில இருக்கக்கூடிய ஆத்மா எலி ஆத்மா, எறும்புல இருக்கக்கூடிய ஆத்மா எறும்பு ஆத்மா, யானையில இருக்கக்கூடிய ஆத்மா யானை ஆத்மா, காண்டாமிருகத்துல இருக்கிற காண்டாமிருக ஆத்மா. இப்படி ஆத்மாவாக உலகத்துல மூணு உலகத்திலையும் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால திரிலோகாத்மா அப்படின்னு பேர் இருக்கு. திரிலோகேஷா அப்படின்னா மூன்று உலகங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் திரிலோகாத்மா. திரிலோகேஷாய நமஹ. திரிலோக ஈஷா மூணு லோகத்திலையும் இருக்க ஆத்மாவாக இருக்கிறதுனால திரிலோகாத்மா. மூணு லோகத்திலையும் அறிந்த காரணத்தினால அவரவர்கள் கர்மால அவரவர்களை ஈடுபடுத்தி அதாவது எறும்பு மாதிரி இருக்கணும், யானை மாதிரி இருக்கணும், மனிதமா ஆம்பளமா இருக்கணும், பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்தந்த காரியத்தை இவர் தான் கண்ட்ரோல் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறதுனால திரிலோகேஷி மூணு லோகத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மூணு லோகங்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கிறார். திரிலோகேஷாய நமஹ. காலநேமி நிஷாவீர சூரஜனேஸ்வரஹா திரிலோகாத்மா திரிலோகேஷः கேசவ கேசிகா ஹரிஹி. கேசவஹா அப்படின்னு பேரு. கேசவன் அருமையான ஒரு பெயர் இல்லையா? கேசவஹா. கேச சம்ஹிதா சூரியாதி சங்கராந்தா அம்சவஹா தத்வத்யா கேசவஹா. கேசி அப்படின்னு ஒரு எதிரி இருப்பான். இந்த கேசி முதலிய எதிரிகளை கொன்றதுனால இல்லைன்னா சூரியன் முதலியவருடைய கிரணங்கள் கேச சங்கீதா சூரியாதி சங்கராந்தா இப்படிப்பட்ட சூர்யா முதலிய அம்சங்கள் அப்படின்னாக்க அர்ச்சிஷ்மான்ல பார்த்தா இல்லையா? இப்படி கிரணங்கள் உடையவராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஜோதிஷாம் ஜோதியாக இருக்கக்கூடியவர் கேசவன். அதனால்தான் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு சொல்றோம். அந்த கேசவன்ற பதத்தை பிரிக்கணும்னா
அப்படின்னாக்க யாரு பிரம்மா அப்படின்னு இருப்பான். அப்படின்னாக்க விஷ்ணு, ஈஷா சிவசக்தி. இப்படி பிரம்மா விஷ்ணு சிவசக்தி 3 பேரும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபம் தான் கேசவம். அதனாலதான் ஆகாஷா பதிதம் கோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி. ரொம்ப ஆச்சரியமா நம்ம யோசிச்சு பார்த்தா எப்படி சார் இந்த மாதிரி ஒரு மந்திரம் பஞ்சாவனத்துல எல்லாம் சொல்றான். ஆகாசத்திலிருந்து வருகிறக்கூடிய அந்த மழையானது தண்ணீரானது எப்படி சாகரத்தை நோக்கி போகிறதோ அப்படி நாம எந்த தெய்வத்தை பாவம் எந்தெந்த தெய்வத்தை மனசுல வைத்துக் கொண்டு நாம நமஸ்காரம் பண்ணாலும் அது எல்லாம் கடைசியா எங்க போகுது? எங்க கேசவனுக்கு தான் போகுது. கேசவம் பிரதிகச்சதி. எல்லாம் நாம பண்ணக்கூடிய எல்லா பூஜைகளையும் கேசவம். கேசவம்னா யாரு? சாதாரணமா கேசவன்னா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரான் எல்லாம் 12 நாமாக்களும் மகாவிஷ்ணு நாமாக்கள். இதுல விசேஷமாக கேசவம்னு சொன்னா கஹா சகாரமானது பிரம்மத்தையும் சகாரமானது மகாவிஷ்ணுவையும் ஈஷான்றது சிவசக்தியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பிரம்ம விஷ்ணு சிவசக்தி 3க்கும் இருப்பிடமாக இருக்கிற காரணத்தினாலதான் அந்த நாமாவுக்கு அப்படி ஒரு மகிமை. கேசவா சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு ஒரு விதமா இல்லையா இல்லையா கேசவா அர்த்தம். கேசவாய நமஹ. கேசிக்னா கேசி எனக்கூடிய அரக்கனை சொன்னதனால அப்படின்னு அர்த்தம். அச்சி காலநேமி நிகா வீரா சௌரிர் சூரஜனேஸ்வரா திலோகாத்மா திலோகேஷா கேசவ கேசிஹா ஹரிஹி. கேசி எனக்கூடிய அந்த அசுரனை சொன்னதனால அவருக்கு கேசிஹா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான நாம அவருக்கு ஹரிஹி நாம பாருங்க. ஹரிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பிறப்புகளை நாம அடைந்து கொண்டே இல்லையா? சஹேதுகம் சம்சாரம். ஒவ்வொருத்தரும் அவாவா கர்மாவுக்கு சேர்ந்த மாதிரி ஏதா மாதிரி பிறக்கிறோம். இந்த பிறப்புகளை திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜகரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாசி முராரே. ஹே முராரே, பிறந்து 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 போயிட்டு இருக்கேன். உன்னை என்னைக்கு நான் அறியறேனோ அப்போதுதான் எனக்கு இந்த பிறப்பிலிருந்து நிவாரணமானது ஏற்படும் அப்படின்னு நம்ம வேண்டோம் இல்லையா? இப்படி பிறப்புகளை அதனுடைய காரணத்தோட நீக்கி அந்த கர்மாவுக்கு காரணத்தோட நீக்கி ஞானத்தை கொடுத்து நமக்கு பண்ணுகின்ற காரணத்தினால அவருக்கு ஹரிஹின்னு பேரு. அது என்ன எதை அவர் ஹரணம் பண்றாரு? சஹேதுகம் சம்சாரம் ஹரதி. அவித்யாரூபமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாற்றுகின்ற காரணத்தினால அவருக்கு ஹரிஹி அந்த வார்த்தையை சொன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா பாகவதம் படிக்கும்போது பரையே நமஹ அப்படின்னு சொல்லிதான் ஒரு சாப்டரையும் அவர் சப்தாகம் பண்ணும்போது சொன்னார். அந்த பதத்துக்கு அப்படி ஒரு விசேஷமான ஒரு பவர் இருக்கு. பரையே நமஹ அப்படின்னு ஹரி. நம்ம ஹரினாக்க பச்சை ஹரே காஞ்சி சூர்யா அப்படின்னா கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல? ஹரிவாகச்ச அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது இல்லையா? பச்சைன்னு இருக்கு. பச்சைன்னு வச்சிருந்தாலும் இது பொருத்தமா இருக்கும். அவர் பச்சை பண்ணணும். பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு இருக்கிறதுனால பச்சைன்ற அர்த்தம் கொடுத்தாலும் அது சரியாகத்தான் வரும். ஆனா ஆச்சாரியார் அவர் அந்த பதத்தை யூஸ் பண்ணல. அவர் என்ன சம்சாரம் ஹரதி இது ஹரஹா அப்படின்னு சொல்லிட்டார். இது ஹரி அப்படின்னு சொல்லிட்டார். இப்படிப்பட்ட ஹரயே நமஹ அர்த்தம் சரியாக இன்னைக்கு 2 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். அச்சிஷ்மா அச்சித கும்பஹா விசுத்தாத்மா விசோதனஹா அனிருத்தோ அப்ரதிரதஹா பிரத்யும்னோ அமித விக்ரமஹா. நம்ம 9 நாமா, அடுத்ததுல ஒரு 8 நாமா. காலநேமி நிகா வீரஹா சௌரிர் சூரஜனேஸ்வரஹா திரிலோகாத்மா
திரிலோகேஷः கேசவக்கேஷிகா ஹரிஹி அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த கிளாஸ்ல இருப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி